ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கலந்த சாதம் வெரைட்டி பார்க்கலாமா? சுரைக்காய் வச்சுன்னு பண்ணலாம். குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கொடுக்கலாம். ஏன் நீங்களே கூட எடுத்துன்னு போனால் வேலைக்கு போகிறவங்களா இருக்கனுக்கு முதல்ல எண்ணெயை வச்சுக்கணும். இல்லை கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வேர்க்கடலை, இது ஏற்கனவே ரோஸ்டட், இது கொஞ்சமாக பொடி, அதாவது இந்த குழம்பு விடான்னு சொல்கிறோம்ல, இது கடையில் வாங்கினது, இது பைத்தம்பருப்புனால செஞ்சது பொடி. இது தனியாக ஒரு தட்டில் நம்ம எடுத்து வச்சுடலாம். கடைசியில் நம்ம மெயின்ஸ் கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு ஒன்று வெங்காயம் ஒன்றும் சன்னமாக கட் பண்ணிடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயம், துருவி வச்ச சுரைக்காய், உப்பு, மஞ்சள் பொடி. இது உடனே இது வதங்கிடும். ஏன்னா நம்ம கிரேட் பண்ணி வச்சுட்டோம் இல்லையா, ரொம்ப டைம்ஸே வருது. இறக்கிறதுக்கு முன்னாடி தனியா பவுடர் போட்டு இறக்கிடலாம். இது இப்போ நல்லா வதங்கி எடுத்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். இல்லை சாதத்தை போட்டு கலக்க வேண்டியதான். அது கலக்கும் போது காமிக்கிறேன். இப்போ இதில் சாதத்தை நம்ம கலந்துடலாம். சாதத்துக்கு தகுந்த கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணணும். இப்போ இதை நல்லா கலரிடலாம். அந்த வடை, வேர்க்கடலை அதெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் போட்டுக்கணும். ஸோ சுரைக்காய் கலந்த சாதம் இஸ் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது.